இது சாலமோனுக்கு ஆண்டவரால கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை. அது என்ன அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஆண்டவர் சாலமோன்ட்ட சொல்றாரு, நீ உன் தகப்பன் நடந்தது போல நீ என்னுடைய கட்டளையின்படி நடந்தா உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் நீட்டித்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் சாலமோன்ட்ட. சாலமோன் ஒரு பெரிய அறிவாளி, ஒரு பெரிய ஞானவான். ஆண்டவர் அவனுக்கு பெரிய ஞானத்தை கொடுத்தாரு. மிக சிறந்த ஞானவான் அப்படின்னா இந்த உலகத்திலேயே சாலமோனை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அவன் ஒரு இடத்துல என்ன பண்றான்னா, அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய பாதையில இருந்து என்ன பண்றான்னா வழி விலகி போறான். எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்நிய நுகத்துல போய் மாட்டிக்கிறான். அந்நிய ஸ்திரீகள் கிட்ட போய் மாட்டிக்கிறதுனால அவனுடைய இருதயத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வழி விலகி போக செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நம்மளும் நிறைய பேர், நிறைய வாலிபர்கள் அந்நிய காரியத்துல போய் மாட்டிக்கிட்டு நாங்க அதுல போயிட்டு நாங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவ்வளோ பெரிய ஞானவான் தான், அவ்வளோ பெரிய அறிவாளி தான். அவனையே அவனுடைய இருதயத்தை வழி விலகி போக செஞ்சவங்க நம்மளாலாம் அதுல இருந்து திரும்ப வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.